அன்றைய நிலைகளில் அகசியனின் ஆற்றல் மிக்க இந்த உணர்வுகள் அந்த அன்னதண்டைகள் அவர் உடலிலே இணைந்து அவரின் நினைவாற்றல்கள் தன்னுடைய தாயின் நினைவு கொண்டு குழந்தையின் பற்று கொண்டு அந்த உயிரான்மா அவர் உடலுக்குள் இணைந்து விடுகின்றது. ஆக தன் குழந்தை காற்றில் உணர்வு அங்கு இணைந்து 5 வயதான அந்த குழந்தையும் அவனுக்குள் இந்த ஆற்றல் மிக்க தாயின் உடலில் வளர்த்து கொண்ட இந்த உணர்வுகளும் அந்த தாய் கருவில் இருக்கும்போது நஞ்சின் உணர்வுகள் அங்கு விளைந்த நிலைகளும் அவன் காற்றிடும் நிலையாக இருப்பினும் அந்த குழந்தை தன் தாய் தந்தை எவ்வாறு சூரியனை உற்று நோக்கி கடவுள் என்ற நிலைகள் வணங்கினரோ 5 வயது நிரம்பிய நிலைகள் தன் தாயின் பற்று கொண்டு இயங்கிய நிறைவு கொண்டு திக்கற்று தான் காட்டிலே விலங்குகளிடம் அவன் தப்பித்து வாழ எத்தனையோ நிலைகள் செய்தாலும் அவனை அஞ்சி ஓடும் அந்த விலங்கினங்களிலிருந்து மகிழ்ச்சியும் கொள்ளுகின்றான். ஆனால் அந்த அன்னைகந்தை இல்லை என்று ஏக்கத்துடன் அவன் வருந்துகின்றான். ஆக இந்த உணர்வின் தன்னை கொண்டு விண்ணை நோக்கி ஏகும் போதுதான் அதிலே சூரியன் வெளிப்படும் அந்த நஞ்சின் இயக்கங்களை கண்டு உணர்கின்றான். ஆனால் ஈஸ்வரியன் இயக்கமும் நஞ்சால் சூரியன் இயக்கப்படுவதையும் கண்ணுற்று அவனால் அவன் உணர்வுக்குள் உணர்ந்து இந்த உணர்வின் ஆற்றலை தனக்குள் அதை இயக்கப்பட்டு இயக்கத்தின் நிலையாக உணர்வின் மனங்களாக அவனின்று வெளிப்படுவது இதே சூரியன் காந்த சக்தி அவனில் விளைந்த ஞானங்கள் அவனின் நினைவு ஆற்றல்கள் அதனில் விளைந்த உணர்வலைகளாக சூரியன் காந்த சக்தி கவரப்படும் போது அது அலைகளாக படர்கின்றது. இவ்வாறு பறந்து அவன் இளமை முதல் அவன் கண்டுணர்ந்த உணர்வுகள் அவனில் விளைந்த உணர்வுகள் இணைந்த உணர்வுகள் இன்றும் பரவி கொண்டுள்ளது. சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து மிக சக்தி வாய்ந்ததாக. ஆக அவன் கண்டுணர்ந்த உணர்வுகள் தான் ஆதியிலே சூரியனிலிருந்து வெளிப்படும் அந்த வெப்பகாந்தம் வெளிவருவதை இந்த அல்ட்ரா வயலட் என்ற நஞ்சு இதை இயக்கி ஒரு அணுவின் தன்மையாக இயக்க சக்தியாக வருவதை கண்டுணர்கின்றான். அவ்வாறு உணர்ந்த நிலைகளைத்தான் அவனுக்கொப்ப அந்த பிஞ்சு உள்ளத்திலேயே அவனுக்கு ஞானத்தின் தொடர் விளைகின்றது. அப்போது அந்த வெப்பத்தின் தன்மை கண்டு அதன் இணைந்த காந்தம் நஞ்சினை கவர்ந்து அதனுடன் இணைத்து ஒன்றி அது அணுவின் தன்மையாக அடைவதைக் கண்டு அந்த வெப்பத்தை பராசக்தி என்றும் காந்தத்தை கவர்ந்திடும் சக்தியை லட்சுமி என்றும் அந்த பிஞ்சு உள்ளத்திலே பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் உணர்வின் அலைகள் அவனின் நினைவு ஆற்றலாக விளைந்த நினைவின் எண்ண அலைகள் இங்கே படர்கின்றது. காந்த விஷத்தை இயக்க சக்தி என்றும். ஆகவே இதை மூன்றும் சேர்த்து ஒரு நிலையில் உருவாக்கினாலும் மற்ற கோள்களின் உணர்வின் ஆற்றல் இது நுகரப்படும் ஒரு மனம் என்றும் அதை ஞானம் என்றும் வைக்கின்றார். ஆக அந்த ஞானத்தின் தன்மை கொண்டு அதற்கு சரஸ்வதி என்றும் பெயரிடுகின்றார் பின்வந்தோர். ஆக அந்த ஞானத்தின் தன்மையாக இரண்டரை கலந்து உணர்வின் இயக்கமாக ஒன்றி அதனுடைய இயக்கம் வரும்போது அந்த பொருளின் ரூபமாகின்றது. இப்ப தாவர இனங்கள் அது கவரும் உணர்வுகள் அது உறைந்து அந்த உணர்வு கொப்ப இலையின் ரூபமாகின்றது. ஆனால் இவைக்கு இரண்டரை கலந்து அந்த உணர்வின் தன்மை வரும்போது மலரின் மனத்தின் தன்மை அது உணர்வு கொப்ப இரண்டரை கலந்தது. இது மலரின் ரூபம் மாறுகின்றது. ஆக மலரின் தன்மை கலந்த அந்த அணுவின் தன்மை இரண்டரை கலக்கப்படும் போது அது உணர்வு கொப்ப அந்த காயின் தரம் அமைகின்றது. அதற்குள் உடைந்த உணர்வின் தன்மைகள் இந்த உணர்வுக்குள் உடையும் போது வித்தின் ரூபங்கள் மாறுகின்றது. ஆகவே இதை இயற்கையின் உணர்வின் இயக்கங்களாக அது மாறுபடுகிறது என்பதை இந்த பிஞ்சு உள்ளத்தின் அவன் அறியாது சந்தர்ப்பங்கள் இணைந்த நிலைகள் தாயின் கருவிலே விளைந்த நஞ்சு மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆக எதனையுமே அடக்கி ஆட்சி புரியும் நிலை. இதைதான் அன்று வியாசகன் இவனின் உடலில் விளைந்ததே வியாசகன் அந்த உணர்வின் இயக்கத்தை நாம் கண்டுணர 5 புலனறிவு என்ற நிலையை ஆதிசேஷன் என்று நஞ்சினை காட்டி அதன் மேல் நாராயணன் பள்ளி கொண்டு உலகை ரசிக்கிறான் என்று சாதாரண மக்களும் புரிந்திடும் நிலைக்கு அன்று வியாசகனால் இத்தகைய நாமத்தை சூட்டி காரணப்பெயரை வைத்து சாதாரண மக்களும் உணர்ந்திடும் அந்த நிலையை உருவாக்கி காட்டினான். பின்னந்தை இப்ப 4000 ஆண்டுகளுக்குள் அவன் சந்தர்ப்ப வேதத்தால் அவனுக்குள் நுகர்ந்தறிந்த உணர்வின் ஆற்றலை கொண்டு மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசி என்ற பாம்பை கயிறாக வைத்து பார்க்கடலிலே கலைந்து
கலந்த வெற்றில் விழுங்கிய எது உயிரணுக்குள் விழுங்கியதோ அதனின் உணர்வு கொப்ப உடலின் தன்மை அமைப்பு என்ற நிலைகள் அன்று வியாசகன் இது தெளிந்த நிலைகள் கொண்டு அவன் காவிய படத்தை உணர்த்தினான். கல்வி அறிவற்றவன் தான், மீனவன் தான். அவன் மீன் பிடிக்க கடலில் செல்லும் போது அவன் சந்தர்ப்ப வேதத்தால் கடலில் அவன் சென்ற ஓடம் கவிழ அவன் கொண்டு வைத்த மீன் எனவே இவனை காக்க அவனின் நினை மீன் என்றால் பற்று வர காரணம் எதை கொண்டு புசித்தோமோ அவை தன்னை காத்திட்டதென்ற இவனுக்குள் தீமையின் தன்மை மறந்து காத்திட்ட உணர்வின் தன்மை ஓங்கி அவனின் நினைவாற்றல் தருகின்றது. இவ்வாறு பெருகிய உணர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு ஆக அதனின் ஆற்றலை பார்க்கப்படும் போதுதான் அவன் இதை காத்ததை கடவுள் என்று எண்ணி ஆக என்னை காத்திட்டது கடவுள்தான் என்னை காத்தான், ஆக அந்த மீனின் ரூபத்தில் என்னை காத்தான் என்ற உணர்வின் தன்மை கொண்டு அவன் விண்ணை நோக்கி ஏகும்போதுதான் இந்த உலகம் எவ்வாறு அணுக்களாக செத்து பெறும் மலையாகி அந்த அணுக்குள் இருக்கும் நஞ்சு அந்த நஞ்சின் மோதுதான் இந்த உலகம் எவ்வாறு சுழல்கிறது என்ற நிலையை அறிந்தவன் அகசியம். ஆனால் அதே சமயம் அவனில் விளைந்த உணர்வின் தன்மை இணைத்து அவன் வெளிப்பட்ட உணர்வை சந்தர்ப்பத்தால் இவனை காத்திட்ட மீன் இனத்தை காக்கும் போது தீமையை மறந்து ஆக உணவின் தன்னை ஏகி விண்ணை நோக்கும் போது இவனின் ஆற்றல் அவன் கவரப்பட்டு அதனின் துணை கொண்டு விண்ணின் ஆற்றலை இவன் அறிகின்றான் யாசகன். ஆக இயற்கை சந்தர்ப்பங்களால் உருவாக்கப்பட்டது என்ற இதை போன்று அவன் அறிந்த நிலைகள் தான் இன்றைய நிலைகளில் அவன் கல்வி அறிவித்து இருக்கும் போது அக்காலங்களில் இன்றைய நிலைகளில் அதாவது இன்று பல சப்த ரிஷிகள் என்று சொல்வார். அந்த சப்த ரிஷிகள் அவன் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மைதான் இந்த கண்ணின் இயக்கமும் உடலின் உறுப்பின் இயக்கமும் உயிரின் இயக்கமும் என்ற நிலைகள் கொண்டு ஆக அந்த உறுப்புக்குள் இயக்கத்தின் காந்த நிலையும் அதில் அமையும் வெப்பத்தின் தன்மையும் ஆக உணவின் தன்மை எவ்வாறு இருக்கிறது என்ற நிலைதான் மகாபாரதம் என்றும் மகாபாரத போர் என்றும் அவர்கள் காவியங்களாக பிரிக்கப்பட்டு பல தாவர இனங்கள் எவ்வாறு மோதியது அந்த தாவர இனங்களிலிருந்து உயிரினங்கள் எவ்வாறு தோன்றியது அந்த ஆதியில் அவன் கூறிய இந்த நிலையை இவர்கள் பதங்களாக பிடிக்கப்பட்டு உணர்வின் நிலைகள் ஒப்ப உருவின் தன்மை அமைவதும் அதனின் குணங்கள் அமைவது என்ற நிலைகள் தான் அத்திரி மகரிஷி என்பது அவர் ஒரு அரசன் தான். இவ்வாறு பங்கிட்டுக் கொண்ட பல நிலைகள் பிருகு அவரும் ஒரு அரசன் தான். இது போல 7 பேர் சேர்ந்து ஆக இயற்கை நிலைகள் தவத்தின் தன்மை கொண்டு கடவுளை காண வேண்டும் என்ற நிலைகளில் அவர் முயற்சித்தவர்கள் அவர்கள். அதன் வழிகளில் வியாசகனால் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையை அவன் வெளிப்படுத்திய உணர்வைதான் எழுத்து வடிவில் அது எழுதப்பட்டது. ஆக இதை நீங்கள் சமஸ்கிருதம் என்று எண்ணிட வேண்டாம். ஆக தமிழிலே கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையும் அவனில் ஒழித்த உணர்வின் தன்மையும் பின் வந்தோர் உணர்வின் அலைகளில் வந்ததைதான் அந்த தமிழ் மொழியில் அன்றைய பண்டைய கால எழுத்தின் வடிவும் அந்த சுருதியின் நாதத்தையும் கொண்டு வடிவமைக்கப்பட்டது. ஆனால் தமிழ் இனம் என்று சொன்னாலும் அதை இன்று நீங்கள் சமஸ்கிருதத்தில் எடுத்துக்கொண்டாலும் பெரும்பகுதி தமிழை ஊட்டியே வரும். சில உணர்வுகளின் நிலைகளதான் சில மாற்றங்கள் இருக்கும். காரணம் பண்டைய தமிழை எடுத்துக்கொண்டாலும் இதுதான். ஆக சிற்றரசுகளாக வரப்படும் போது ஆக ஒவ்வொரு அரசனுக்கு தக்கவாறு மொழிகளை மாற்றிக்கொண்டார். தமிழ் இனமாக இருந்த கேரளாவையும் இன்று அதில் சமஸ்கிருத வேடும் எழுத்து வடிவம் மாற்றி அதில் உணர்வின் நிலைகளை கண்டுணர்ந்து அந்த உணர்வுக்கொப்ப ரூபங்கள் அமைப்பதையும் அத்திரி பிருகு இவை போன்ற இவர்கள்தான் இதை காவியங்களாக தீட்டப்பட்டு உணர்வின் நிலைகள் கொண்டு அன்று வியாசகரால் வெளிப்படுத்தப்பட்ட உணர்வை எழுத்து வடிவில் கொண்டு அது விதிகளாக இவ்வாறு அமைத்த நிலைகள் தான் இப்போது எண்ணங்களை ராமன் என்றத்தை ஈசன் என்றும் உடலின் உறைவிடத்தை சிவன் என்றும் ஆக உணர்வின் இயக்கமாக உருவாவதை இணை என்றும் இணைக்கு நாயகனாக உருவாடமைந்தது என்றும் காந்தத்தின் புலனறிவை அது இயக்கத்தின் தன்மை கொண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டு இதனின் உணர்வின் ஆற்றலை அறிந்தின் நிலைகள் கார்த்திகன் என்றும் அறிவு ஒரு ஒளியின் தன்மை என்று அங்கே உருவாக்கப்படுகிறது. கார்த்திகன் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தின் இயக்க ஓட்டம் எதில் எதை கலைக்கின்றதோ அதனின் அறிவின் ஞானமாக தான் தாவர இனமும் வளரும். ஆக இந்த கார்த்திகை நட்சத்திரம் உமைக்கும் உணர்வின் அணுவின் செல்கள் எந்த அளவுகோல் ஆகின்றதோ
அதற்கற்ற அந்த உணவின் இயக்கமாகிய இந்த தாவர இனம் தன் இனத்தை காத்துக் கொள்வதும் அது வளரும் பருவத்தை கூட்டிக் கொள்வதும் அதுவேதான். இதே போன்ற நிலைகளில் மனிதன் பல கோடி தாவர இனங்களை உணவாக உட்கொண்டு அதிலே தெரிந்த உணர்வின் ஞானத்தை, ஏனென்றால் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு, ஒவ்வொரு அறிவு உண்டு. ஆக அதனை மனத்தை நுகர்ந்து இதை இணைத்து உணர்வின் தன்மை கொண்டு அறிவின் ஞானமாக வளர்ந்த இந்த உணர்வுகள் தான் மனிதனின் ஆறாவது அறிவாக விளைகின்றது. ஆகதான் அந்த அறிவை கொண்டு அதை கார்த்திகேயா என்று அதை எழுதுகின்றார். கார்த்திகை என்றால் ஒளி. அதற்குள் நாம் அறிந்திடும் அறிவின் தன்னை தெரிந்திடும் நிலைகள் நாம் பெறும் தகுதி பெற்றவர்கள் இந்த ஆறாவது அறிவு. ஆகவே எதனுள் நின்று எதை அறிவாக காட்டுகின்ற இந்த உணர்வின் பெயர். ஏனென்றால் இந்த உணர்வு என்று எழுதினால் அந்த உணர்வை பற்றி தான் உங்களுக்கு பேசுகின்றேன். ஆகவே இந்த உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறு என்ற நிலைகளில் அந்த ஆறாவது அறிவு மற்றதை உணர்ந்தறிந்து அறிந்து தெளிந்திடும் நிலைகள் பெற்றது மனிதன் ஆறாவது அறிவு. மிருகங்களோ தன் தாவர இனத்தை எதை உணவாக உட்கொண்டதோ அதனின் மனத்தை நுகர்ந்து அதனின் உணர்வின் செயலாக கொண்டு அது இறையாக தனக்குள் எடுத்துக்கொள்ளும். மற்ற உயிரினங்களை கொண்டு புசிக்கும் உணர்வின் தன்மையும் அதனின் மனத்தின் உணர்வின் நுகர்ந்தறிந்து அதை தனக்கும் உணர்வாக அது உணர்வின் தன்மை தனக்கும் நுகர்ந்தறிந்து அது தேடி சென்று அதனின் நிலைகள் விளையும். ஆக அதனின் அறிவு அதே போன்று. ஆக இதை போன்று மற்ற உடல்களிலிருந்து தன்னை நீற்றிடும் உணர்வின் தன்மை விளைந்த உணர்வுகள் என்று நாம் மனிதனாக வளர்ந்த இந்த நிலைகளில் ஆறாவது அறிவாக வருகின்றது. நாம் மனிதனாக வாழும் கடவுளின் அவதாரம் 10 இருப்பினும், ஆனால் வராகன் என்பது பன்றியினை உடலை தலையை போட்டு மனிதனை உடலை போட்டு உள்ளார்கள். ஆக பல கோடி சரீரங்களில் தீமைகளை வென்று தீமையிலிருந்து வெல்ல வேண்டும் என்ற உணர்வை நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை இணைந்து அதனின் தன்மை கொண்டு உணர்வின் இயக்கமாக பன்றியின் உடலை இந்த உயிர் உருவாக்கியது என்று பொருள். ஆக உருவாக்கினாலும் தனக்குள் இருக்கும் உணர்வின் வலுவின் தன்மை கொண்டு சாக்கடை நாட்டமாக இருக்கின்றது. அந்த நாட்டத்தை இந்த தீமை என்ற உணர்வின் உடல் கொண்டு அதன் வலுவின் தன்மையால் நாட்டத்தை பழக்கும் ஆற்றல் அது வருகின்றது. நாட்டத்தை பழந்து அதற்குள் மறைந்திருக்கும் நல்ல பொருளை நுகர்ந்து தான் உணவாக அதை எடுத்துக் கொள்கின்றன. அதிலே விளைந்த உணர்வின் தன்மை இணைந்து விளைந்த இந்த உணர்வு உயிருடன் ஒன்றி அது வளரும் பருவத்தில் நிலைகளை இதை பழந்து நங்கினை பழக்கும் உணர்வாக விளைந்து அது உயிருடன் ஒன்றி உணர்வின் தன்மைதான் என்று நம்மை மனிதனாக உருவாக்கி என்ற இந்த நிலை பெறும்போதுதான் மனிதனாகும் போது இதைதான் கடவுளின் அவதாரத்தில் பரசுராம் என்று வியாசகளால் கொடுக்கப்பட்டது. ஆக இந்த உணர்வின் இயக்கங்களால் சமப்படுத்தும் உணர்வின் உடலாக பெற்று நாம் உணவாக உட்கொள்ளும் அவைகளில் மறைந்து வரும் நஞ்சினை நம் உடல் மலமாக மாற்றி விடுகின்றோம். ஆக மலமாக மாற்றிய உணர்வுகள் நஞ்சினை பிழிந்து விட்டு நல்ல உணர்வுகளை உடலாக இது வரும் நிலையில்தான் தீமைகளை அகற்றி நல்ல உணர்வை இணைத்து தீமைகளை அகற்றும் உணர்வின் ஆற்றலாக அது பெறுகின்றது. இவ்வாறு பெற்ற இந்த ஆறாவது அறிவுதான் இன்று மனிதனை கார்த்திகை கொண்டது. அதை உணவாக உட்கொண்ட பின் உடலான பின் மற்றொன்று இதை கொண்டு உசிக்கும் நிலையில் வரும்போது அதை நுகர்ந்து அதனிருந்து விடுபடும் உணர்வாக இதை கவர்ந்து அதனின் நிலைகள் உணர்வுகள் மாறி அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்த பின் இந்த உணர்வுக்கொப்ப அந்த உயிர் உடலை பரிணாம வளர்ச்சியை வளர்த்துக் கொண்டு வந்தோம் என்ற உணர்வின் இயக்கங்கள் தான். எந்த நிலைகளில் இதுதான் இந்த ஒவ்வொரு உணர்வின் கலக்கப்படும்போது எண்ணமும் எண்ணத்திற்கொப்ப இந்த உணர்வின் இயக்கங்கள் சீதா ராமா சூரியனிலிருந்து வெளிப்படும் வெப்பம் காந்தம் எந்த தாவர இனத்தை அது கவர்கொள் என்பது சீதா. அதனின் தன்மையை சீதா லட்சுமி என்றும் காந்தத்தால் கவர்ந்து வளர்ந்து கொண்ட நிலை என்றும், அதே சமயம் அது ஓர் உயிரென நுகர்ந்தால் அந்த உணர்வின் சத்தான சீதா சுவை இந்த உடலின் அமைப்பாக மறைந்துவிடும். அதற்குள் இணைந்த சுவையின் சத்து எண்ணமாக வெளிப்படும். அதன் உணர்வின் தன்னை எண்ணமாக வரும்போது சொல்லின் வழி வரும்போது ஒரு வெப்பார் இந்த உணர்வின் தன்னை தோண்டி அதனை அறியும் தன்மை வருகின்றது. நாம் ஒருவருக்கு இணையான செயல் செய்ய வேண்டும் என்றால் இந்த உணர்வால் நாம் சொல்லும் உணர்வுகள் உங்களிலே உருவாகின்றது. பின் அதை எதிர்ப்பது வருகின்றது. இன்று உயிரினங்களாக இருப்பினும் தன்னை காத்திட உணர்வின் நிலைகளை எதிரி என்று கலந்தப்பின் தன் எதிரி என்ற நிலை எண்ணத்தின் அந்த உணர்வின் சொறியின் நாதங்கள் மாறுகின்றது. ஆக எதிர்வழியாக நாம் கேட்கும் போது நம்மை கடிக்கும் என்று வருகின்றோம் உணர்கின்றோம். ஆக அதே சமயம் அது சாந்தமான நிலைகளை அதனுடைய நாதத்தின் சொறியை நாம் கேட்டு உணர்ந்த பின் நம்மை ஒன்று செய்யாதிருந்து அதை அணுகி அதை கைகொண்டு பிடிக்கின்றோம்.
ஆக இந்த உணவின் அதான் சீதா லட்சுமி இதை சூரியன் காந்த சக்தி கவர்மை என்றால் அந்த உணவின் சத்தை சீதா லட்சுமி என்றும் சுவை. ஆக சூரியனில் வரக்கூடிய வெப்பம், காந்தம், விஷம் இது மூன்றும் ஒரு இயக்க சக்தியின் எலக்ட்ரான் இயக்க சக்தியாக மாற்றுவது விஞ்ஞான அறிவு கொண்டார். ஆனால் அதே சமயம் இந்த மனிதன் தன் உணவின் தன்னை வெளிப்படுத்தும் போது இந்த உணவை கலந்த அந்த உயிரினமோ அதன் நுகர்ந்த பின் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டான் என்ற நிலையை அந்த உணர்வால் அது அறிகின்றது. ஆக சூரியன் காந்த சக்தி கலந்து இது நுகரப்படும் போது சீதா ராமா அந்த உணவின் எண்ணமாக நிலை வருகின்றது. அதனில் விளைந்த உணர்வுகள் அது அஞ்சா நிலைகள் தருகின்றது. ஆக அதே சமயம் மனிதன் இப்போது சாதாரணமாக இன்று நம் வீட்டில் வளரும் மூட்டைப்பூச்சியை காணலாம். ஆக மனிதன் நீங்க சாதாரணமாக இருந்தால் அது தன்னால் ஓடும். ஆனால் உற்று பார்த்து அது கொல்ல வேண்டும் என்று எண்ணினார் அந்த உணர்வின் தன்னை தாக்கப்பட்டு சொத்தென்று விடும். ஆக நமக்குள் இன்னும் உணர்வுகள் நம் ரத்தத்தை குடிக்கும்போது தன் இனத்தின் உணர்வுகள் அங்கே விளைந்திருக்கின்றது. ஆனால் நாம் இன்னும் உணர்வு உடனே பாய்ச்சப்பட்டு அந்த உணர்வால் நமக்குள் விளைந்த உணர்வின் நடைகள் அதுக்குள் பாயும்போது அதனின் அறிவாக அதை இயக்குகின்றது. ஆக அதை தன்னை காற்று உணர்வருகின்றது. நாம் நினைவின் ஆற்றலை புரிகின்றது. இவ்வாறு நாம் எதனை எடுக்கின்றமோ அதன் இயக்கமாக உடலில் இயக்கப்படும் போது அறிவு என்றும் அந்த உணவை அது இயக்கம் என்று தன்னை காத்திடும் அறிவாக விளைகின்றது. இதையெல்லாம் அகத்தினால் காட்டப்பட்ட உண்மைகள். அது பின்வந்த அகத்தினால் அது வியாசகரால் கண்டுணர அதை நாம் ஞானிகள் இவ்வாறு இந்த எண்ணங்கள் எவ்வாறு என்று அதை காட்டுகின்றார். சீதாராமன் காட்டுக்குள் சென்றான் என்ற நிலைகளில் நீங்கள் சொல்லலாம். பெரும் காடான நிலைகள் நமக்குள் வளர்ந்திருக்கின்றது. இந்த காட்டிலே இத்தனை கோடி தாவர இனங்களை உணவாக உட்கொண்டுள்ளோமோ அதனை மனத்தின் உணர்வின் குணங்களாக சீதா கவர்ந்து கொண்ட சக்தியாகும் அதன் எண்ண உணர்வின் இயக்கமாக நாம் வளர்ந்து வந்துள்ளோம் என்ற நிலையைத்தான் இதை பெருகு கணக்குள் எழுதப்படும் போது உணர்வின் ஆற்றலை தெளிவாக தெரிந்து இதிலிருந்து நட்சத்திரங்களிலிருந்து எவ்வாறு உணர்வின் இயக்கங்கள் இயக்குகிறது என்று தனக்கு அறிவில் ஞானம் கொண்டு உணர்வில் கூர்மையாக கவர்ந்து அவனை நிலையில் எடுக்கும் போதுதான் நட்சத்திர இயக்கங்களை அவன் தனக்குள் கவர்ந்து ஆக நட்சத்திர போர் என்று இந்த அமெரிக்கா செய்வது அல்ல. ஆடியிலே இந்த நட்சத்திரத்தின் இயக்கங்களை தனக்குள் கவர்ந்து அவன் எண்ணத்தால் மற்றொரு நாட்டின் மேல் அவன் உணவின் தன்னை கொண்டு பாய்ச்சினார். அங்கே இன்று வேசர் இயக்கம் என்று சொல்லுகின்றன. கடந்த கால நடைகளில் அவர்கள் மற்றொன்று மேல் பாய்ச்சி அந்த நாட்டினை அழித்து கற்றுக்கொண்டவன் பிருகு. ஆகவே அந்த நிலைகள் ஒவ்வொரு அரசனும் இத்தகைய நிலையில் தான் பதங்களாக பிரிக்கப்பட்டு வளர்த்த நிலைகளை தனக்கென்று எடுக்கப்பட்டு அதன் அரசின் நீதிகளை செயல்படுத்த தொடங்கினார். அதில்தான் எண்ணங்கள் தோன்றுவதை ராமன் என்றும் ராமயானம் என்றும் அதனை 1008 யாக வேள்விகளை நடத்தி 1008 குணங்களின் செலுத்தும் மந்தர் ஒளிகளாக உருவாக்கப்பட்டு அதனை மனித உணர்வுக்குள் இயக்க சக்தியா மாற்றி அரசு நீதி சபை என்ற நிலைகளில் தனக்கென்று சட்டங்களை இயக்க எழுதியதான் வேதங்கள். ஆகவே ராமயானம் ஒரு வேதம். அதே சமயத்தில் ராமயானத்தை சிருஷ்டிக் கொண்ட ரிஷிகள் 7 பேர் என்று வைப்பார். ஆகவே மகாபாரதத்தை சிருஷ்டிக் கொண்ட வேதங்கள் இது வேறு என்று. ஆக அகத்தினால் காட்டப்பட்ட உண்மையின் இயக்க உணர்வின் சத்தை அவன் வெளிப்படுத்தியிருந்தாலும் பிற்காலத்தில் வந்தோர் இவ்வாறு மாற்றிவிட்டார். ஏனென்றால் இதை போல இந்த உணர்வின் ஆக்கங்களை நாம் எண்ணங்கள் என்று இந்த உணர்வின் இயக்கங்களை மனிதனுக்குள் இன்றைய எண்ணத்தை ராமன் என்று வைத்தாலும் இன்று ராமையான காரியத்தை அவன் அரசன் என்று நீதி கொண்டு அவன் பல முறைகளை அவன் வகுத்துக் கொண்டு தன் நாட்டின் நிலைக்கும் மதமாக ஆக்கப்பட்டு அதன் மதத்தின் அடிப்படையில் மற்ற நாட்டினை கவரும் நிலைகளுக்கு வந்தது. இதே மாதிரி மகாபாரதம் என்ற நிலைகளில் இதை கண்ணனை வெளிப்படுத்தினார் என்று கோகுலம் என்று ஒரு உணர்வில் தன்னை தனக்குள் வளர்க்கப்பட்டு புழுவிலிருந்து மனிதனாக வருவரையிலும் தான் எண்ணத்தால் கண்டுணர்ந்த உணர்வின் தன்னை ஆக புழுவிலிருந்து மனிதனாக வருவரையிலும் இந்த கண்ணை இவனை காத்திடுவென்றும் எதிர்நிலை கொண்டு உணவின் தன்மை அது வந்ததென்றும் கண்ணன் அர்ஜுனனுக்கு இவன் உபதேசித்தார் என்ற நிலையை கொண்டு வரும்போது ஆக புழுவிலிருந்து மனிதனாக வளரும் எண்ணங்களுக்கு மனிதன் உடலானத்தில் இந்த எண்ணம் ஒவ்வொன்றும் அர்ஜுனன் இவனுக்கு சாரதியாக வருவது நமது கண்ணன். ஆக அர்ஜுனன் கண்ணனுக்கு பல வழிகளிலும் உபதேசித்தான் என்று ஒவ்வொரு உணர்வின் இயக்கத்தை கண்ணுற்று பார்க்கும்போது இன்று சாதாரணமாக வைத்துக் கொள்ளலாம். நான் நல்லவன் என்று இருப்பினும் ஒரு நல்லவரை பார்க்கப்படுவது கண்ணுற்று பார்க்கத்தன் இந்த உணர்வின் இயக்கமாக எனக்கும் மகிழ்ச்சி தோன்றுகின்றது. ஆனால் அதே சமயம் நான் ஒருவர் மேல் வெறுப்பு வைக்கின்றேன் என்று வைத்துக் கொள்ளும் அவர்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் அவனை கண்டபின் இந்த உணர்வின் வெறுப்பு உணர்வு கொண்டு அவன் செய்வதை நான் தவறு என்றே சொல்வேன். ஆக எந்த உணர்வில் தன்னை நான் எடுக்கின்றனோ அந்த உணர்வின் மறைவுகள் நமக்கு நுகர்ந்து
இந்த உணவின் ஆற்றலாக நுகர்ந்ததை உயிர் அது உணர்வாக மாற்றி உணவின் செயலாக ஜீவராக்கி உணவின் சத்தாக நமக்கு வைத்து விடுகின்றோம். பின் அவரை உற்று பார்க்கும் போதெல்லாம் உணவின் செயலாக இது மாறிக்கொண்டிருக்கும். இதைதான் அன்று வேதங்களாக மாற்றப்பட்டாலும் இங்கே சிவத்தத்துவத்தின் அந்த அகசியனாக காட்டிய நிலைகள் இந்த வேதாந்தம் என்ற நிலைகள் கொண்டு ஆக அதை வேதாந்தம் என்று இருப்பதை இங்கே வேதங்களாக மாற்றிக்கொண்டார். உணவின் இயக்கங்கள் எப்படி என்ற நிலைகள் சைவ சித்தாந்தம் ஒரு தாவர இனத்தை அது உணவின் சக்தி கொண்டு தான் எவ்வாறு அது விளைகிறது என்று சித்தாந்தம் இந்த உணவின் இயக்கங்களாக காவியங்களாக படைத்திருந்தேன். ஆக சித்தாந்தம் சைவ சித்தாந்தங்கிற போது சாதாரணமாக நாம் தாவர இனத்தை உணவாக உட்கொள்ளும் நிலைகள் வரும்போது அது சைவம் என்று பொருள். ஆக தாவர இனங்களை சைவம் என்றாலும் அது ஓர் உயிரினம் நுகர்ந்தபின் அசைவமாக மாறுகின்றது. ஆக தனக்கு அந்த உணர்ந்த உயிரணுவாக ஆகும்போது தான் நகர்ந்து செல்லும் நிலைதான் அசைவம் என்பது. ஆக அது சைவம் அசைவமாக மாறுகின்றது. ஆனால் அதே சமயம் ஒரு தாவர இனத்தை நாம் நுகர்ந்து சார்ந்த உணவு கொண்ட ஒரு தாவர இனத்தை நுகர்ந்தோம் என்றால் அந்த உயிரணு தனக்குள் அது ஜீவனமாக மாற்றி அது உடலாகும் போது அதனின் உணர்வுகள் சாந்தத்தின் நிலைகள் அடைகின்றது. அதை காற்றும் வீரிய விஷத்தன்மையை நாம் நுகர்ந்து அது அறியப்படும் போது அது விஷம் என்று அறிந்தாலும் அது வீரிய தன்மை கொண்டு ஒரு பாலிலே விஷத்தை போட்டால் அது எவ்வாறு அது பாலுக்குள் இருக்கும் பாதாமி சக்தி இழக்கச் செய்து தன்னலைக்கு மாற்றி விடுகின்றதோ இதை போல நஞ்சு கொண்ட ஒரு விஷத்தை அது நுகர்ந்து விட்டால் அது ஓயன்றி ஜீவனாகி அந்த உணர்வின் சத்து அது ஜீவ அணுவாக மாறும்போது இந்த இதனை சாதாரண சார்ந்த உணர்வு கொண்ட உணவின் சத்து உடலாகும் போது இந்த உணவின் சத்தை இதை கொண்டு புசிக்கும் நிலை வருகின்றது. ஆகவே அசைவத்தை உணவாக உட்கொள்ளும் நிலைகள் இத்தகைய உணர்வின் உடலுக்குள் விளைந்து அந்த உணர்வின் ஆற்றலாக பெருகினால் அதிலே விளைந்த ஜீவானும் இந்த உடல் மறைந்த பின் இந்த உணர்வின் ஆற்றலாக அது இணைக்கப்பட்டு வெளிவந்த பின் இதே உணவால் இதே போல எந்த தாவர இனத்தில் இது உணவாக உட்கொண்டது அதே தாவர இனத்தில் உயிரினங்கள் அது உருவாகி அந்த தாவர இனத்தை உணவாக உட்கொண்டால் மனிதனுக்குள் அந்த தாவர இனத்தால் ஜீவனுவான அந்த உயிரணு இந்த மனிதன் இறந்த பின் இந்த உணர்வின் அணுக்கள் அதை சென்று அதை கொண்டு புசிக்கும் நிலையாக வருகின்றது. ஆக அந்த உயிரணை இதுதான் அசைவம் என்று. ஆக ஆதியில் ஒரு உயிரணு தோன்றிட்டு புழுவாக உருவானாலும் மாற்று தாவர இனத்தை சுவாசித்தார் அந்த நஞ்சு கொண்ட உணவை இது சுவாசித்த பின் அதை இதே நஞ்சின் தன்னை வீடு ஜீவ அணுவாக மாறி அந்த மற்ற தனக்கு சார்ந்த உணவு கொண்ட அணுவை இது செயலற்றதாக மாற்றி அதுவே உணவாக உட்கொள்ளும். பின் அந்த புழு மடிந்தார் இதே உணவின் ஏற்றிக் கொண்டு இதே உணவால் அந்த தாவர இனத்தால் ஒரு உயிரின புழுவாக உருவானால் இதை அதை கொண்டு புசிக்கும். இதான் சைவம் அசைவம் என்று ஒன்றை புசித்து ஒன்றை வாழும் நிலைகள் இவ்வாறு நாம் உலகில் ஏற்பட்டது. ஆனால் நாம் இப்போது சொல்லலாம் கடவுள் எல்லோருக்கும் சொந்தம் என்று. ஆக புலியோ தான் ஆட்டை தன் உணவின் செயல் கொண்டு சாதாரண தாவர இனங்களை உணவாக உட்கொள்வதில்லை மற்ற தசைகளை உணவாக உட்கொண்டோம். ஆக அது உணவின் செயலுக்கொத்த தசைகள் உருவான அவைகளை கொன்று புசிக்கும். அதை கொள்ள வேண்டும் என்ற எண்ணால் அதன் உணவின் தன்னை இறக்கத்தை பார்த்தால் இது படைக்காது. ஆனாலும் இதை கொல்ல ஒரு மானை ஒரு புலி கொள்ளுமை என்றால் அந்த புலி தன் உணவின் வேக்கிக் கொண்டு தன் தசைக்கு ஏறினாலும் அந்த மான் இந்த புலியின் உணர்வை நுகர்கின்றது. அந்த உணர்வின் ஆற்றல் மானின் உணர்வுக்குள் பெறுகின்றது. ஆனால் அந்த சார்ந்த உணவின் தன்மை தணிகின்றது. புலியின் உணவின் ஆற்றல் பெறுகின்றது. இந்த உணவை விட்டு மானின் உயிரான்மா சென்றத்தில் எதை நுகர்ந்ததோ அந்த உணவின் துணை கொண்டு அந்த புலியின் ஈர்ப்பு வட்டத்துக்குள் செல்லுகின்றது. ஆனால் அதன் ஈர்ப்பின் நடைகள் கொண்டு அந்த வீரத்திற்குள் ஊடுருவி சென்று அந்த உணவை தான் நுகர்ந்து மானின் உயிரான்மா பரிணாம வளர்ச்சிக்கு இது காரணமாகின்றது. ஆனால் ஒன்றை ஒன்று இழங்கிதான் ஒன்றின் நிலைகள் தருகின்றன. உதாரணமாக இந்திய நிலைகள் வேம்பு கசப்பான உணர்வுதான் சூரியன் காந்த சக்தி கவரும் என்றால் இந்த அலைகள் படர்கின்றது. அதே சமயம் ரோஜாப்பு நல்ல சுவை கொண்டதுதான் அதன் மலரின் தன்மை சுவையாகும் போது சுகத்தின் தன்மை அடைகின்றது. ஆனால் அதன் உணர்வின் நுகர்ந்த சூரியன் வெப்ப காந்தம் அலைகளாக படரப்படும் போது உந்து விசையாக அமைகின்றது வேம்பின் உணவு. அதாவது நாம் வேம்பை நாம் உணவாக கசத்தினை நுகர்ந்தால் நாம் உமத்தலாக உந்தி தள்ளி விடுகின்றது. அதே போல நாம் ரோஜாப்பை அந்த உணவின் சக்தி நோடும் என்றால் திகட்டலாக அந்த உணர்ச்சிகள் தோன்றி உள்தள்ளுவது தாமதமாகின்றது. ஆக இவ்வாறு கவர்ந்த சூரியன் காந்த சக்தி என்றால் வெப்பம் காந்தம் விஷம் இது மூன்றும் இதை கவரும் என்றால் அது தன்னை கொண்டு நான்காவது மனம் ஞானம். ஆக இதை அனைத்தும் சேரும்போது உணர்வு இயக்கம். ஆக அதனின் இயக்கமாக அதனின் வலுவாக செல்லும். இதைதான் காயத்ரி என்பது. ஆனால் கசத்தின் தன்னை கவர்ந்து கொண்ட உணவின் அந்த அணுக்கள்
இது கசப்பின் தன்மை, அது காயத்ரியாக கசப்பின் செயலாக்க இயக்கும் உணர்வாக இயங்கும். ஆனால் ரோஜாத்தின் சத்தை கவர்ந்து கொண்ட அந்த உணவின் இயக்கம் அந்த நறுமணத்தை காற்றும் உணர்வாக அவருடைய நிலைகள் காயத்ரி. ஆனால் இப்ப காயத்ரி ஜபம் என்று செய்வார்கள். ஆனால் எந்த காயத்ரி என்று அவர்களுக்கு தெரியாது. ஆக சூரியனை பார்த்து அதை காயத்ரி என்று இவர்கள் சொல்வார்கள். ஆனால் சூரியன் காந்த சக்தி கவரும் எதனை அதை தனக்குள் எடுத்துக் கொண்டதோ அதன் உணர்வும் இயக்கமாக இயங்குகின்றது காயத்ரி. ஆகவே இதைத்தான் அந்த ஞானிகள் அந்த 7 ரிஷிகள் இந்த உணர்வின் இயக்கங்களை பற்றி எழுதினாலும் பின்வந்த வேதாந்தத்தின் நடைகள் கொண்டு வேதாந்தம் சீராக இயக்கணும். வேதத்தின் தன்மைகள் பல முறைகள் தாவர இனத்தின் உணர்வை தூண்டுவதை அதிலே ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம். ஒரு தாவர இனம் மற்றொன்றை கொண்டு புசிக்கும் போது அந்த உணர்வை மாற்றம் வேண்டாம், அது அதர்வண வேதம். ஆக அதே மனிதன் ஒரு உயிரினம் ஒன்றை கொண்டு புசிக்கும் என்றால் இதன் உணர்வின் தன்மை இது நுகர்ந்து மானின் உணர்வுக்குள் புலியின் உணர்வு அதிகரிக்க வேண்டாம். இதை கொண்டு அதனின் நிலைகள் செயலற்ற நிலைகள் மாறுகின்ற இதற்கு பேர் அதர்வண வேதம். இவையெல்லாம் அன்று யாசகர் போன்ற நிலைகள் தனக்குள் எழுத்தறில் இல்லை என்றாலும் வெளிப்படுத்திய உணர்வின் தன்மை அது வெளிவார் என்பது. இதையெல்லாம் வேதங்கள் என்பது சுருதியின் இயக்கங்களை கண்டுணர்ந்து எழுத்து வழிகள் மீண்டும் நினைவுகொண்டு அந்த உணர்வின் ஆற்றலாக இயக்கச் செய்வதானது. ஏனென்றால் இதை போல இந்த உணவின் தன்மையை அவர்கள் பிரித்துக் கொடுத்த இந்த உணவின் இயக்கம்தான் வேதங்கள். ஆக சைவ சித்தாந்தம் உணவின் தாவர இடங்கள் அது எவ்வாறு வளர்ந்தது என்றும் உணவின் ஆற்றலால் இந்த உணவின் தன்மை மற்றொன்று தான் எவ்வாறு இயக்கமாக நலிகொண்டது என்று அகஸ்தியன் காட்சிய உணர்வுகளால் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று அவன் காட்சிய உணர்வு உணவின் தன்மையை அறிந்திடும் அறிவானாலும் தன்னுடன் இணைந்திடும் உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றி மகிழ்ந்திடும் உணர்ச்சியை கூட்டி உணர்வின் நிலைகளை தனக்குள் பெருக்கி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொள்ளும் நிலைகள்தான் சைவ சித்தாந்தம். ஆக தீமையை வரையிலும் தீமையிலிருந்து அகலும் முறைகளை தெளிந்த நிலைகள் கொண்டு சைவ சித்தாந்தம் காட்சியிருந்தாலும் அன்றைய அரசுகள் தன் ஆட்சி நிலைகள் கொண்டு உண்மையின் தன்மை மறைக்கப்பட்டு இந்த சித்தாந்தத்தில் உள்ள இந்த உண்மை நிறைவால் வேதங்களாக மாற்றப்பட்டு சுருதிகளின் தன்மைகளை எழுத்தின் நாதங்களை மாற்றப்பட்டு மாற்றிய நிலைகளை இன்று நாம் கலந்து அரசர்கள் ராமன் என்றும் கண்ணன் என்றும் சிவன் என்றும் ஈசன் என்றும் காளி என்றும் மாரி என்றும் அவர்கள் மாற்றி இதை தனது குலதெய்வமாக என்ற நிலைகளை சித்தாந்தங்களை பிரிக்கப்பட்டு அரசின் ஆட்சிக்காக தன் குலதெய்வம் என்ற நிலைகளை இன்று உருவாக்கப்பட்டு அதனை நிலைகள் கொண்டுதான் இன்று ஆட்சி பீடங்கள் வழிநடத்தி வந்ததும் அந்த அரசனுக்கு குடிமக்கள் அவன் காட்சிய உணர்வின் தன்மை நமக்கு பதிவு செய்து அந்த உணர்வின் இயக்கங்கள் தான் மதங்கள் என்ற நிலைகள் இனங்கள் என்று பிரிக்கப்பட்டு பிரித்த நிலைகள் கொண்டு ஒருவருக்கொருவர் இந்த அதர்வண வேதம் ஒருவருக்கொருவர் கொண்டு புசிக்கும் உணர்வின் தன்மை நமக்கு இது அதர்வண வேதமாக அதை தனக்கு வந்துவிட்டது. ஆக இந்த உணர்வின் தன்மை அதர்வண வேதத்தில் எதனின் தன்மை இங்கே தவறப்பட்டதும் எவ்வாறெல்லாம் இது பெற முடியும், ஆக தீமைகளை எவ்வாறு உருவாக்க முடியும் என்ற உணர்வின் சத்தை ஒரு நாட்டின் தன்மை கொண்டு மக்களின் தன்மை அழிவை நோக்கி சென்றதுதான் இந்திய நிலையிலும் வேதங்கள் உலகம் முழுதும் எங்கும் வேதங்கள் இல்லாத மதங்கள் இல்லை. ஆக மதத்தால் உருவாக்கப்பட்ட உணர்வின் நாதங்களும் சுருதிகளும் நமக்குள் எவ்வாறு இயற்கிறதோ அதன் செயலாக்கங்களாக என்றால் சும்மா தொட்டு காட்டி போறேன். சில நிலைகளை சொல்லக்கூடாது என்பதற்காக தான் சிலைகளை மறைத்து நீங்கள் உணர்ந்திட வேண்டும். இதை தெளிந்து மெய்மொழியின் தன்மை பெற வேண்டும் என்று எவர் எண்ணுகின்றனரோ அதன் உணர்வின் தன்மை இருளை பழந்து பொருள்காணும் நிலை உங்களிலே வரைய வேண்டும். ஆக இந்திய நிலைகள் தீமைகள் நிலைகளை வேதங்களில் அதான வேதங்களை நான் சுட்டி காட்டிவிட்டால் மற்றொன்றை அழித்து தான் வாழும் சுகபோகங்களுக்கு அரச நிலைகள் அதன வேதத்தை தான் சீர்படுத்தி போர்முறைகளை தனக்குள் வகுக்கப்பட்டு அதன் வழியிலே தான் வளர்ந்து வந்ததுதான் சில நிலைகள். இதில் எல்லாம் இருந்து நாம் விடுபடுவதற்குத்தான் இந்த அகத்தின் காட்சிய நிலைகள் கொண்டு இந்த உணர்வு இயக்கங்கள் எவ்வாறு இயங்குகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால் இதுபோல்